வேண்டி நிற்கிறோம் என்பது சம்பந்தமான சில குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கு. அதில் எமது சம்பள பிரச்சனையா இருக்கலாம், வாழ்வாதார பிரச்சனையா இருக்கலாம், காணி உரிமையாக இருக்கலாம், நம்ம அடிப்படை உரிமையாக இப்படி பதாதைகள் இருக்குது. வரிசையாக இந்த ஹாலுக்குள்ள வரும், இந்த பிரதான மண்டபத்துக்குள்ள. இந்த மண்டபத்துக்குள்ள ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அது எங்களுக்கு ஒரு 2 மணித்தியாலம் மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள், அடிப்படையான தலைப்புகள் கொஞ்சம் இருக்கு. உங்களுக்கு நாங்கள் சிம்பிளா கொஞ்சம் காமிக்கிறேன். அதுகளை எங்களுடைய காய்கறியை நாங்கள் விளைச்சி வந்திருக்கிறோம், அதை தரணும்னு சொல்றோம். அப்போ நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? சார் கட்டாயம், ரொம்ப நன்றி. பெரிய தோட்டம் வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க பாருங்க, இப்ப அண்மையில இப்ப இருக்கிற ஜனாதிபதி அந்த உரிமைங்கிற பேர்ல ஓகே, அதாவது இருக்கிற அந்த பொது வசதிகள் நமக்கு கிடைக்கும். சரி, ஏற்றுக்கொள்றோம். அடுத்ததாக நாம் சொல்றோம், தற்பொழுது பெருந்தோட்டத்தை சமூகத்தை சேர்ந்த நபர்கள் தான் வைத்திருக்கிற விவசாய காணிகளுக்கு காணி உரிமையை வழங்குதல். இது நீண்ட கால அடிப்படையிலான வாழ்வாதாரத்திற்கென இது வழங்கப்படுவது வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா அவர்களுடைய உறவினர்களுக்கும் அவர்கள் நிரந்தரமாக தான் அவர்களுக்கு அந்த உரிமையை வழங்கணும். அதானே ஏற்றுக்கொள்ளணும்னா அவர்களுக்கு ஓகே. அடுத்தது, தற்பொழுது தோட்டங்களில் புதுப்பிக்கப்பட்ட மற்றும் தரமிழக்கப்பட்ட வீட்டு அழகுக்கு என்ன? ஆனா நம்ம தோட்டத்துக்குள்ள தான் இருக்கிறோம். ஆனா கம்பெனிகள் என்ன பெரும்பாலும் சொல்லணும், நாங்க தோட்டத்துல வேலை செய்யறவங்க